மொபைல் ஜென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பெரியார் விஷயம் எல்லாருக்குமே தெரியும், பத்தின்னு எரிஞ்சிட்டு இருக்கு. அதில் எல்லாருமே தண்ணியை ஊற்றலான்னு நினைக்கும் போது சீமான் அவர்கள் எண்ணெயை ஊற்றி எரிய வச்சுட்டு தான் இருக்காரு. சீமான் அண்ணன் எண்ணெய் ஊற்றுறாரோ இல்லையோ, அதை கரெக்டாக எண்ணெய் இல்லாத போது ஆஃப் ஆகிற நேரத்தில் யாராவது ஒருத்தவங்க வாயை கொடுத்து மாட்டி அதை எரி வைக்கிறாங்கன்னே நம்ம சொல்லலாம். பெரியாரோட கருத்துக்களோட விஷயத்துல சீமான் அவர்கள் ரொம்ப உறுதியா இருக்காரு. அவர் தப்பா பேசினாரு, தப்பா தான் பேசினாரு அப்படின்ற விஷயங்களை அவருடைய கருத்திலிருந்து அவர் மாறுபடல. கிட்டத்தட்ட அந்த பெரியாரை பத்தி பேசினது இப்போ ஒரு 10-15 நாளாவே அப்படிதான் இருக்கு. இந்த நிலையில பார்த்தோங்க அப்படின்னா சீமான் அவர்களுக்கு எக்கச்சக்கமான ஆதரவு பெருகிட்டு இருக்கு. என்னதான் ஆதரவு பெருகுனாலும் எதிர்ப்புகளும் கொஞ்சம் இருக்கு. சீமான் அண்ணன் வீட்டை முற்றுகையிடுறது, அவருடைய உருவ பொம்மையை கொளுத்துறது, அதே போல ஈரோடுல இடைத்தேர்தலில் அவங்களுடைய வேட்பாளர் ஓட்டு கேட்க போகும்போது அவங்கள கிராஸ் கேள்வி எல்லாம் கேட்கறது, இந்த விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. நேற்று சீமான் அவர்கள் அவ்வளோ ஆவேசமா பேசினாரு. எனக்கு எதிரி என்னை எதிர்க்கிறவங்க கிடையாது, நான் எதிர்க்கிறவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு ஃபயரா பேசினாருன்னே சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதே போல நேற்று அவர் வீடை திருமுருகன் காந்தியோட இணைஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 30 இயக்கங்கள் அவர் வீடை முற்றுகையிட்டு இருக்காங்க. சீமான் அவர்களின் தம்பிங்க பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் ஒன்று கூடி உருட்டுக்கட்டையோட வேற வந்துட்டு அந்த உருட்டுக்கட்டையை வச்சு பிரியாணி செஞ்சு போட்டார் பாரு. அது எல்லாருமே ஒரு பேசும் பொருளா ஆயிடுச்சு. அது கிட்டத்தட்ட அது இந்தியா ஃபுல்லாவே ஒரு வைரல் ஆயிடுச்சுன்னே நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு பார்த்தோங்க அப்படின்னா சீமான் அவர்கள் இவ்வளவு பேச்சு பேசிட்டாரு. ஆனா இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் வாக்குகள் மட்டும் அதிகம் வாங்கிட்டாரு அப்படின்னா அவர் பேசுனதெல்லாம் உண்மைதான், மக்கள் இதை ஏற்றுக்கொண்டாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனா இவ்வளோ விஷயங்கள் பெரியாரை பத்தி நடந்துட்டு இருக்கு. அவர் விடாம பேசிட்டே தான் இருக்காரு. ஆனா இது வரைக்குமே வீரமணி அவர்கள், அதாவது திராவிட கழக தலைவர் கி வீரமணி அவர்கள் இதுவரைக்கும் அவர் சீமானை பற்றி இதுவரைக்கும் எந்த ஒரு வார்த்தைகளும் பேசாம இருக்கிறது எல்லாருக்குமே மனசு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு. அப்போ சீமான் சொல்றது உண்மைதானா, மக்கள் மனசுல அது வெளிப்படையாவே அது தெரியுது. இந்த பெரியார் இஷ்யூ கிட்டத்தட்ட அதான் ஒரு 15 நாளா பத்தி எறிகிற நேரத்துல அண்ணா பல்கலைக்கழகம் இஷ்யூவும் பார்த்தோம்னா மறைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். கி வீரமணி ஐயா அவர்கள் சீமானை பற்றி என்ன பேசுவாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆவலா இருக்கிறாங்க. அதே போல சீமான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, பெரியாரோட புத்தகங்களை அரசு உடைமையாக்குங்க, இல்லைனா எங்களை போயிட்டு அங்கே படிக்க விடுங்க, அந்த லைப்ரரியை பூட்டி வைக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கோரிக்கையாகவே இருக்கு. மக்களாகிய நீங்கள் சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி தப்பா பேசுவது சரியா, இல்லை அவர் தப்பாக பேசவே இல்லை, அவர் கரெக்டாக தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்கள் கீழே பதிவு பண்ணுங்க. திராவிட கழக தலைவர் அமைதியாகவே இருக்காரு. அவர் எப்போ பேசுவாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலாக இருக்கிறாங்க. அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.